சிவனுடைய தேரை இழுத்துக்கொண்டு வர அந்த அற்புதமான காட்சி. இந்த சண்டை கலவரங்கள் நடக்கிறதுக்கு முந்தி ஒருக்கா பெரிய சத்தம் போட்டு நாடு எல்லாம் எரியுது. விஞ்ஞானம் இன்றைக்கு வளர்ந்திருக்கே தவிர விஞ்ஞானத்தால் உலக அழிக்கிறதுக்கு தான் இன்றைக்கு ஏதுவாக இருக்குது. பேப்பரில் பார்க்கலாம். தேருக்காக காத்திருக்கணும் என்ன இன்றைக்கு பெருமான் சிவபெருமான் பிள்ளையார் முருகன் எல்லாரையும் வழிபடுறதுக்காக. வணக்கம் ரோலே, நாங்கள் யாழ்ப்பாணத்தை குறிப்பாக எங்க நிற்கிறோம்? வண்ணார் பண்ணை வைத்தீஸ்வரன் கோயில். அதாவது வண்ணார் கோயில். இந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, பண்ணை வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லி. ஏன் இந்த இறைவனுக்கு வைத்தீஸ்வரனோட பேர் தான்டா ஆகல் நோய்கள் பிணிகளை வந்து தீர்த்து வைக்கிறார். அதாவது நாங்கள் நோய் தீர்க்கிறாங்களா வைத்தியர்கள் தான் வைத்தியர், அதெல்லாம் எங்களுக்கு பண்ணை வைத்தீஸ்வரன் சொல்லி பேர் வந்தது. கேட்டிங்களா கதை? உங்களுக்கு ஏதும் விரதம் சொன்னால் இங்கே வந்து நீங்கள் நேர்த்தி வச்சு கும்பிடுங்க, உங்களுக்கு நேர்த்தி வச்சிங்கன்னா எல்லாம் நிறைய வருமே. அப்படியே ஒரு சிறப்பான சிவபெருமான சிவன் என்ன டாக்டர். நாங்கள் இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நல்ல பழமையானது. பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இடைக்கே நிற்கிது. ஓ சரியா, பெரிய பெரிய தூண்கள் என்ன. இங்கே இந்த கேகே ரோடு உங்களுக்கு தெரியும், கேகே ரோடு தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது, வண்ணார்பண்ணி சிவன் கோயில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே கேகே ரோடு பிஸியாக தான் இருக்கு. பிஸியா ரோட்டில் இன்றைக்கு 5 தேர் இழுக்க போயிடும். 5 தேர், அந்த 5 தேர் இழுக்கிற அந்த காட்சியை தான் நான் பார்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் எல்லாம் கொடுத்து பிரசாதம் எல்லாம் கொடுத்து பஞ்சரதம் பஞ்சரதம் விஷயத்தை கட் பண்ணிட்டீங்களே. பஞ்சரதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இழுக்க போயிடும். 5 ரதத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இழுக்க அந்த அற்புதமான காட்சியை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரசாதங்கள் கொடுத்த வடை அவல் பொங்கல்னு சொல்லி எல்லாமே எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னால் படைச்சி வச்சுருந்து மண்டபப்படி எல்லாம் வச்சு கொடுத்து கொண்டு இருந்தேன். உண்மையாக வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அப்படி வந்து சிறப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளக்காரி இன்றைக்கு கண்டா அவள் பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேகே ரோட் பிஸியாக தான் இருக்கும். அந்த ரோட்டால் நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கோம். வெள்ளக்காரி வந்து சர்வசாதாரணமாக இங்கே வந்து எங்களை மயப்பழகிட்டா. ஏன்னா குறுக்கால அவள் தண்டவாட்டு போகிறா. எனக்கு அதை பார்த்து ஆச்சரியமாக போயிட்டு நாங்களே ஜோஸ்மீன் அவ்வளோ கிரௌண்டாக இருந்தது தெரியுமா. அப்படியே ரோட்டால் எல்லாம் போனோம். அதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சம்பவங்கள் தான் நடந்ததில்ல. அது ஒரு காட்சியாக எனக்கு இருந்தது. நான் அதை வீடியோ எடுக்கல, அதை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். என்ன இப்படி பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இந்த வீடியோ இருக்கும் பாருங்க. அடுத்த நிறைய பேர் கொமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அதை நாங்கள் சும்மா வாசிக்கிறேன். ஜெஸ்மன் டயசன் யூகே டெஸ்மன் சொல்லி போட்டிருக்கார். மன்னர் பேசாலை மகிழ்ச்சின்னு சொல்லி போட்டிருக்கிறார். இளங்குளத்தில் 500 பொதுமக்கள் ஆர்மியால் கொல்லப்பட்டார்கள். 1990 கொல்லப்பட்டிருக்கணுமா. மன்னர் வீடியோ போடணும், அதில் அதுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். எல்லான்ற அண்ணா தான் கமெண்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்வராசா கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். செல்வராசா பாலசிங்க இருவாலை வெஸ்ட்டை வீடியோ எடுத்து போட சொல்லி போட்டிருக்கிறார். இருவாலை ஈஸ்ட்டை வீடியோ எடுத்து போட சொல்லியிருக்கிறார். அட்சோதி சூப்பர் தம்பின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. உண்மையாக அடிக்கடி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா சந்தோஷம். பாக்கியநாதன் அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைய பதிவு மிக அருமை. எனக்கு எருமைன்னு சொல்லியிருக்கேன், உடனே வாசிச்சுப்படு தெரியும். அருமை, இன்றைய பதிவு மிக அருமை. மனதுக்கு பிடித்த காட்சிகளை உடன் காட்சிப்படுத்துவது தான் ஒரு படைப்பாளியின் படைப்புகளை பிரபலப்படுத்தும். நன்றி, வாழ்க வளமுடன் போட்டிருக்கிறார். அதை வீணா பார்த்தீங்கன்னா அமேசிங் பிளாக்ஸ் என்று சொல்லி போட்டிருக்கேன். குட்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கிறார். அவர் பியூட்டிஃபுல்னு போட்டிருக்கிறார். ஜஸ்மன் டயசன்னா விண்மீன் இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கிறார். என்னதை கேட்டீங்க சொல்லி தெரியல. அந்த வடிவேல காமெடி இல்லையா, கடல்லே இல்லையா அந்த காமெடி பார்த்தீங்கன்னா நான் விண்மீன் இல்லையான்னு சொல்லி போட்டிருக்காரு. உண்மையாக பார்த்து சந்தோஷமான வீடியோ எடுத்துறாங்க. பாருங்க, உங்களை பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு எடுத்தாங்க. பிடிக்காடி என்ன செய்யறது, பாவம் படியல் அலைஞ்சு செஞ்சு வீடியோ எடுத்து போடுறாங்களே, வெயில் காலையில் செய்கிறாங்களே சொல்லி நீங்கள் உங்கள் சின்ன லைக்கை நான் தட்டி விட சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கிறேன். சும்மா நீங்கள் தட்டி விட்டா வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதை தட்டி விட்டீங்க சொன்னால் இன்னும் சந்தோஷப்படுவேன். தொடர்ந்து வீடியோ வீடியோ வரும். பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கைலாச பிள்ளையார் வந்து மகா கும்பாபிஷேகம். நாங்கள் தொடர்ந்து அதையும் பதிவு செய்வோம். இதே மாதிரி நாங்கள் அதையும் பதிவு செய்வோம். என்ன அதையும் நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஆதரவில் தாங்க. என்ன பலத்த ஆதரவில் பார்த்தீங்கன்னா எப்பயும் தாங்க. நிறைய பேர் உங்களோட பலத்த ஆதரவு தந்து வந்திருக்கேன். தொடர்ந்து தாங்க. என்ன ஓகே நாங்கள் சொல்கிறது வீடியோக்குள்ள போவோம். என்ன வீடியோக்குள்ள போகலாம். கேகே ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். இது தாரணி ஃபுட் சிட்டி. 24 மத்தியெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் இருக்குமா. இது ஒரு பெரிய பில்டிங் கொண்டு இருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட 100 கோடி சொல்லினோம். இதான் நீலாம்பரி. இதே ஒரு ஃபேமஸான கடை தான். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பாருங்க, நான் படித்த ஸ்கூல். இன்றைக்கு தேர் திருவிழா மிக சிறப்பாக நடக்க போகுது பாருங்க. அர்ச்சனை பொருட்கள் விற்று கொண்டிருக்கணும். வாழைப்பழம், தேங்காய், பாக்கு, வெத்திலை, பட்டு, ஊதுபக்தி எல்லாம் இதில் விற்கணும். என்ன அண்ணா எவ்வளோ வேணா?
இது ஒரு தட்டு வந்து 680 ரூபா அப்படி ஒரு ஆளுக்கு இருக்கு. 680 ரூபா கொண்டு இருக்கேண்ணே. வேற வேற என்ன ஹெல்மெட்டை வைக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குண்ணே. அதில் பச்சாங்கடியில் கொடுத்துருப்போம் ஹெல்மெட்டை. கடந்து தான் போகணும். இப்போ இந்த வாகனங்கள் எல்லாம் போய் வந்து ஒன்று இருக்குது. இதில் கச்சான் கடைகள் இருக்குது. இது ஒரு கச்சான் கடையில் கொடுப்போம். பாட்டாவை ஒரு பாட்டா இதுலேயும் ஒரு பாட்டா அதுலேயும் கழட்டி வச்சா தான் கழட்டி வச்சு வேறு வேறு இடங்களில் பாட்டாவை கழட்டி வச்சா தான் களை எடுக்க மாட்டான். எப்படி மூளை இன்னொரு இல்லத்தானே என்ன இருந்தாலும் கச்சாங்கடைக்காரர்கள் பார்க்க மாட்டோம். சரியோ எங்கே செருப்பு வச்சு யார் வச்சது எங்கே வச்சேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்படி வேறு வேறு இடத்துல வச்சுட்டு போனால் செருப்புகள் களவு போகாது. சேஃபாக இருக்குமே. அம்மா சிரிக்கிற கதையை கேட்டு சின்னாக்களை பாருங்க தேங்காயெல்லாம் அடிக்கினாமா அவளை ஓடி ஓடி கொண்டு வரீனா. தேர் வலிக்கிட முதல் இதில் தேங்காய் உடைக்கிற காட்சி மிக அருமையாக இருக்கும். அதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். என்ன வணக்கம், எங்கேருந்து வந்தது? எவ்விடம் இருக்கிறது? சீரியஸாக இது கொட்டடி ஒரு வருஷம் பாருதா? ஓ உங்கள் தம்பி அவர் இல்லை எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? அவன் கிளாஸ் ஒன்றும் போயில்லையோ? கோயிலுக்காக வந்துட்டீங்களே என்ன? சரி சரி, ஓகே ஓகே. அதில் ஒரு சைவ கடை ஒன்று இருக்குது, சண்முகம் கடை. சாப்பாடு வேறு லெவலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேரில் சிவனுடைய நந்தியும் சிவலிங்கமும் இதில் செப்பில் செய்திருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து பக்தர்கள் வழியால் வரையினோம். இதில் 1 2 3 4 அங்கே பார்த்தீங்கன்னா 5 தேர் இந்த இடத்துல இழுக்க போயினோம். மிக சிறப்பாக இன்றைக்கு தேர் திருவிழா இங்கே நடக்க போகுது. தொடர்ந்து பக்தர்கள் எல்லாரும் வெளியால் வந்து கொண்டிருக்கணும். என்ன பாருங்க, தொடர்ந்து பக்தர்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. காட்சியை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து பெருமான் சிவபெருமான் மாதேவியார் பாருங்க சிவமான காட்சியை காணக்கூடிய பாருங்க மலர் மாடங்கள் எல்லாம் போட்டு கூட்டிக்கிட்டு சரியான க்ரௌடாக இருக்குது பார்த்தீங்களோ. அதில் போய் வரதே சரி கஷ்டம். சிவபெருமான் தேர் வர்றதுக்காக போய்ட்டு வந்திருக்கிறார். பெருமான் சிவபெருமானை பார்ப்போம். என்ன
பெருமான் சிவபெருமானையும் சக்தியையும் இதில் தேரில் ஏற்ற போயினோம். ஐயா தீபம் காட்டுறார். பெருமான் சிவபெருமானுக்கு ஐயா இதில் தீபம் காட்டுற காணக்கூடியமா இருக்குது. இந்த சிவனுக்கு நான் தான் உடைப்பேன் சொல்லி ஓட்டி இதில் உடைச்சி கொண்டிருக்கிறோம். இவ்வளோ கவனம் அடிக்கணும். தேங்காய்கள் பறந்து வரும். என்ன ஐயா வயதோட காலத்திலே உள்ள போய் உடைக்கிறேன். ஐயா பாருங்க ஐயா கொடுக்க போகக்கூடாது ஐயா. என் தலையில வட்டா என்ன செய்வீங்க? வயது போயிட்டு இல்லை. திருச்சிற்றம்பலம். தையல் நாயகித்தாயே இது நல்ல தருணம் அம்மா. வையம் புகழும் பண்ணை மாநகரில் வந்த வாமியே சிவகாமியே கந்த சுவாமியை தந்த தையல் நாயகித்தாயே இது நல்ல தருணம் அம்மா. எல்லாம் வல்ல யாழ் நகரின் மத்தியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற வடிவாம்பிகை சமேத வைத்தீஸ்வரநாத பெருமானுடைய மகோத்சவ பஞ்சரத பவனி இன்று ஆரம்பமாகி நடைபெறுகின்றது. வன்னி மாநகரிலே யாழ் நகர் மத்தியிலே சிவாகம விதிப்பதி அமைந்த ஆலயங்களிலே இந்த வன்னை வைத்தீஸ்வரர் ஆலயமும் ஒன்றாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட வன்னை வைத்தீஸ்வரன் ஆலயத்திலே ஈழத்து ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற கடையற் சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள், ஜோகர் சுவாமிகள் போன்ற மகான்கள் இந்த ஆலயத்திலே வந்து வழிபாடு ஏற்றியிருக்கின்றார்கள். அங்கே கடையற் சுவாமி தன்னுடைய பாடலிலே கூறும்போது, தையல் நாயகி தாய் இது நல்ல தருணம் அம்மா. வையம் போலும் வன்னை மாநகரில் வந்த வாமியே சிவகாமியே கந்தசுவாமியை தந்த தையல் நாயகி தாயே என்று ஈழத்து ஞானிகள் என்று போற்றப்படுகின்ற கடையற் சுவாமிகள் இந்த ஆலயத்தினுடைய தினசரி சிவனடியாராக காணப்பட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த யாழ் நகரில் இருந்து அருள் பாலிக்கின்ற இந்த வைத்தியநாத பெருமான், வைத்தீஸ்வர பெருமான் அங்கே தையல் நாயகியாக அங்கே அம்பிகை வீற்றிருக்கின்றார். அங்கே தையல் நாயகியாக வீற்றிருக்கின்ற அம்பிகை அந்த வைத்தியநாத பெருமான் டாக்டர் அவர் அங்கே வைத்தியம் செய்யும்போது அங்கே தைலத்தை கொண்டு சென்றபடியால் அங்கே தைல நாயகி தையல் நாயகி என்று வழங்கப்படுகின்றார். ஆகவே அம்பிகை அந்த பெருமான் வைத்தியநாதனுக்கு தைலம் எடுத்து சென்றபடியால் தையல் நாயகி என்று அங்கே அழைக்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட வைத்தீஸ்வர பெருமானுடைய மகோத்சவம் இங்கே வருடத்திலே 3 மகோத்சவங்கள் இங்கே நடைபெறுகின்றன. ஒன்று பங்குனியிலே நடைபெறுகின்ற மகோத்சவம், மற்றது ஆடியிலே அம்பிகைக்கு நடைபெறுகின்ற மகோத்சவம், அங்கே மார்கழியிலே திருவாதிரை என்று சொல்லப்படுகின்ற கூத்தபிரானுக்கு நடைபெறுகின்ற மகோத்சவம். வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்த தொழியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி. இந்த பக்தர்கள் திரும்ப வாங்கினோம். ஆமாம், திருநர் அம்மா திருநதாரிங்களா திருநர் எடுக்கிறேண்ணா தொடர்ந்து திருநர் பூசலாம். இன்னும் 10 மணி ஆகையில் அதுக்கு முதலே பார்த்தீங்கன்னா சரியான வைக்க நான் நினைக்கல 11-12 மணிக்கு செத்துருவன் போல கிடக்கு.
முருகப்பெருமானுடைய தீபத்தை பக்தர்கள் இதில் தொட்டு வணங்கினோம். தொடர்ந்து இதில் சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் இதில் அர்ச்சனை செய்கிறதுக்கு பக்தர்கள் அல்லை கடலென திரண்டு நிற்கிறோம். என்ன பாருங்க, அர்ச்சனை தட்டங்களோட பக்தர்கள் இதில் நிற்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. சிவண்டையும் மாதவியிட்ட திருநூறு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது எங்களுக்கு. உலகத்தில் பிறவிப்பிணியை நோக்குவது, பிறவிப்பிணியை நீக்குவது ஒரே ஒரு கோயில் என்றால் வைச்சிரம் கோயில். தையல் நாயியா உடனுரை வைத்தியநாதன் இங்கே இலங்கையில் யாழ்ப்பாணம் வாளாம்பிகா சமேத வைச்சிர பெருமான் ஆலயம். இன்றைக்கு 150-300 வருஷத்துக்கு முதல் இந்தியாவிலிருந்து விக்கிரகம் கலந்து வழிபட்ட தலம். இன்றைய தினம் பங்குனி உத்தரத்தை ஒட்டி இங்கே தீர்த்தத்தை ஒட்டி இன்றைக்கு தேர் திருவிழா வலி சிறப்பாக நடக்கிறது. அந்த தேரில் நாங்கள் வடத்தை பிடித்தால் இடத்தை பிடிக்கலாம். சிவலோகத்திலிருந்து மக்கள் எல்லாரும் வந்து முண்டி கொண்டு நிற்கிறார்கள். இந்த பைத்திரத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் படைக்க வேணும். ஏனென்று சொன்னால் முக்தி தருகிறதுக்கு ஏதுவாக இருக்கிற ஒரு கோயில் என்று பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவிலாத அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் வரிப்பானை மந்திரமும் தந்திரம் தீராத நோய் தீராத நோய் என்று சொல்வது பிறவிப்புரி. தீர்த்து அருளவெல்லாம் தண்ணி திரிபுரங்கள் தீயல சிலைகள் போராணை புள்ளிர்கள் போற்றாத நாட்டெல்லாம் போக்கி நாங்கள் போற்றா விட்டுட்ட முறவனை எல்லோரும் தயவு செய்து ஆலயத்தில் வந்து கும்பிடுறது எப்படி பக்கம்னு நம்முடைய குழந்தை பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கணும். இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு விஞ்ஞான படிப்பை விட்டு விஞ்ஞானத்தோட இந்த சைவநெறி அறநெறி படிப்பையும் சேர்த்து படிப்பீங்கள். அந்த வழியில் தான் இறைவனை காணலாம். விஞ்ஞானம் இன்றைக்கு வளர்ந்திருக்கே தவிர விஞ்ஞானத்தால் உலக அழிக்கிறதுக்கு தான் இன்றைக்கு ஏதுவாக இருக்குது. பேப்பரில் பார்க்கலாம், பத்திரிகை எல்லாம் தெரியுது. அதனால் விஞ்ஞானத்தை ஆகிய அதாவது அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானமாகிய இறைவனுடைய திருவடிகளை வணங்கி திருமுறைகளை ஓத எல்லோரும் சைவ மக்கள் அனைவரும் ஊக்குவிக்கணும் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதையும் தாழ்மையோடு வேண்டிக் கொண்டு விடப்படுவதே. வணக்கம், நன்றி. முருகனுடைய தேர் வருது. ஐயா வணக்கம். ஐயா ஐயா நாங்கள் போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஐயா கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு வந்து எங்களுக்கு பேட்டி தந்தவர். பெரியப்பா இதில் மண்டபப்படி வச்சிருக்கிறோம் பாருங்க. பெருமான் சிவபெருமானுடைய தேர் வந்து கொண்டிருக்குது. இதில் மண்டபப்படி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு எம்பெருமான் சிவபெருமானுக்காக இதில் பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஆவல் கடலை எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வச்சிருக்கிறோம். என்ன இளம் சுடுதன்னு சொல்லி சரியாக கவலைப்பட்டு கொண்டு வந்தேன். நான் என்னென்ன வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி தெரியாமல் அல்லோலப்பட்டு கொண்டு வந்தேன். இதில் பாருங்க நல்ல வடிவா நல்ல தண்ணி அடிக்கிறோம். என்ன நடந்து போய் எல்லா தான் இருக்கும். இதில் முருகனுடைய தேர் வந்து கொண்டு இருக்குது. இதில் மேள தாளங்கள்லாம் வாசிக்கணும். தொடர்ந்து சிவபெருமானுடைய தேர் வந்து கொண்டிருக்குது. தேருடைய வடத்தை ஆற தலைவி பக்தர்கள் சிவனுடைய தேரை இழுத்துக்கொண்டு வர அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடியமாக இருக்கேன்னு பாருங்க. வடமே தெரியல அவ்வளோத்துக்கு பக்தர்கள் சூழ்ந்து இந்த வடத்தை இழுத்துக்கொண்டு வரீங்கன்னா பக்தர்கள் மண்டபப்படியெல்லாம் வச்சு இதில் தேருக்காக காத்திருக்கணும். என்ன இன்றைக்கு பெருமான் சிவபெருமான் பிள்ளையார் முருகன் எல்லாரையும் வழிபடுறதுக்காக பக்தர்கள் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கணும். இதில் அண்ணா தொட்டு தண்ணி அடிக்கிறார். என்ன இடம் சரியான சூடு. இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காலம் நடக்கவே இயலாது. இந்த தண்ணி எல்லாம் அடிக்கணும். இதில் பிரசாதம் எல்லாம் கொடுக்கணும். தொடர்ந்து இதில் வடையெல்லாம் குடிக்கிற வாக்கு
பாருங்க. மோர் குடிக்கணுமா? இந்த வெக்கைக்கு மோர் குடிச்சா தான் சரி. ஏன்னா குளிர்மை தெரியுமா? இதுல தொடர்ந்து பக்தர்கள் மண்டபப்படி வச்சிருக்கிறோம். என்ன பாருங்க, இதுல பிரசாதங்கள்லாம் படைச்சிருக்கணும் பாருங்க. இதுல சண்டேஸ்வரர் இருக்கிறார். சின்னவர் தான் இழுக்கிறார். என்ன சண்டேஸ்வரர் தேர நீங்கள் இழுக்கிறீங்க? அவரை நீங்கள் சேர்ந்து இழுக்கிறீங்களோ? இவரும் இழுக்கிறார். என்ன இதில் ஐயா திருநூறு கொடுக்குறார். எடுக்கிறேன். சிவ சிவ ஆடிய பாதா தந்திர மந்திர யந்திர பாதா. சிவபெருமானுடைய தேருக்கு பின்னால பக்தர்கள் இதுல பாடல்கள் படிச்சு கொண்டு போறதை நாங்கள் காணக்கூடியமா இருக்குது. தொடர்ந்து தேர் இழுக்கினோம். இதுல பிரசாதங்களை கொடுக்கினோம். ஜால் நகர் KK ஸ்டோட்டால தேர் வந்து கொண்டிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. வெயிலுக்கு பக்தர்கள் இந்த கடையின் அந்த கரை வழியை நிற்கிறத நாங்கள் காணலாம். பாருங்க, மண்டபப்படியெல்லாம் வச்சிருக்கணும். இதில் ஜூஸ் கொடுத்து கொண்டிருக்கணும். வெயில்லையும் ஆகலை பாருங்க, ரெண்டு தேர் இழுக்கணும். என்ன அதான் முட்டாசு கடை சந்தி. நான் சந்தியை காட்டிக்கொள்றேன்னா. ஜெஃப்னா பாலா நிற்கிறார். தொடர்ந்து அங்கால ஜெஃப்னா டியாக்ஸ் நிற்கிறார். வேணுடைய வீடியோ ஓடினவா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பெருமான் சிவபெருமானுடைய தேர் இப்போ திரும்ப போகுது. இங்கால கொஞ்சம் உறக்கம். தேர் உருண்டு வரும் பாருங்க. யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த மகானான யோக சுவாமிகள் இந்த சண்டை கலவரங்கள் நடக்கிறதுக்கு முந்தி ஒருக்கா பெரிய சத்தம் போட்டு நாடெல்லாம் எரியுது, சண்டை வருது, சச்சுரவு வருது. இந்த தையல் நாயகி தாயை, அதாவது வண்ணார் பண்ண சிவன் கோயில் இருக்கிற அம்மனுக்கு பேர் தையல் நாயகி. தையல் நாயகி தாயே இந்த யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு நேர கஞ்சிக்கு வழி செய்து விடண்டு கேட்டுக்கொண்டாராம். அதன்படி யாழ்ப்பாணத்து மக்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் வரவில்லை. சுவாமிகளின் திருவருளும் தையல் நாயகி தாயின் அருளாலும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார்கள். இதை அவர் முன்கூட்டியே கேட்டுத்தான். என்ன பாட்டு பாடுங்க, வாங்க. தையல் நாயகி தாயே, இது நல்ல தருணம் அம்மா,
வையம் புகழும் வன்னை மாநகரில் வந்த வாமியே சிவகாமியே கந்தசாமியை தந்த தையல் நாயகி தாயே இது நல்ல தருணம் அம்மா என்று பாடியிருக்கிறார். யோகசுவாமி பாடினவர். ஆஹா. ஏன் மூன்று? இந்த பாட்டு 3 தரம் பாடுறதா? தையல் நாயகி தாயே இது நல்ல தருணம் அம்மா வையம் புகழும் வன்னை மாநகரில் வந்த வாமியே சிவகாமியே கந்தசாமியை தந்த தையல் நாயகி தாயே இது நல்ல தருணம் அம்மா. இது சுவாமிகளின் திருவருளாலும் தையல் நாயகி தாயின் பேரருளாலும் இன்று யாழ்மண் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழும் இனியும் வாழும். இவர்களை வணங்கி நாங்களும் உள்ளோம். அம்மா யார் அறிமுறை சொல்கிறீங்களா? என்னை பற்றி என்னத்துக்கு நான் சிவையோர் அறநெறி பாடசாலையில் திண்ணவெல்ல படிப்பிக்கிறேன். என் பேர் செந்தி. சரி அம்மா, சரி, நன்றி அம்மா, நன்றியா. தொடர்ந்து நான் உங்களுக்கு காவடியை காட்டுறேன். என்ன பாருங்க, பெருமான் சிவபெருமானுக்கு இல்லை காவடி எடுத்த பக்தர்கள் வரையினா கத்திக்கு மேல இருந்து வார புதுடையெல்லாம் கத்தி குத்தப்பட்டிருக்கேன். பாத்தீங்களா, கத்திய உடம்புல ஏற்றி வச்சிருக்கிறார். இந்த தேரப்படி இன்றைக்கு 2 கிலோமீட்டர் கிளப்பினா எல்லாம் தேரை பார்த்துருப்பீங்க, தேரா பார்த்துருப்பீங்க. உண்மையிலே மிக சிறப்பாக இருந்தது. என்ன இப்போதான் வாகனங்கள் போய்கொண்டிருக்கு. இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கட்டப்பட்டு கொண்டிருக்குது, கோபுர வேலைகள் நடந்து கொண்டிருக்குது.